ஏ சுதா, 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 வாங்கக்கா லட்சுமிக்கா வாங்க. இந்த வாரேம்மா. இந்த பொங்கலுக்கு 2 3 சாரி எடுத்தேன் பார்த்துக்கோ. சரி அப்போ ஒரு ப்ளவுஸை கொண்டு இப்போ தைக்க தரலாம் அப்படின்னு வந்தேன். உட்காருங்கக்கா. இந்தாம்மா இந்த ப்ளவுஸ் துணி. யாருமே அவங்கள ப்ளவுஸ் இருக்குது பற்றி அதே அளவுக்கு தைச்சிருக்குண்ணா. அந்த வட்டை கழுத்து வச்சு தை, ரொம்ப இறக்கம் வேண்டாம். சரியாம்மா, யாருமே ஒருக்க தைச்சிருந்த பற்றியா அது கொஞ்சம் இறங்கி போச்சு. அதை அப்படியே வச்சுருக்கேன். அது ஒன்றும் செய்ய முடியாதுல பற்றியா. அதான் இதை கொஞ்சம் ஏற்றி ஒரு 2 இன்ச்சு ஏற்றி தை என்னம்மா. பொங்கலுக்காக வேணும். பொங்கலுக்கு ஏற்கனவே நிறைய துணி வந்து கிடக்க. எப்படி தைக்க? யாருமே ஒன்று தைச்சிருக்கு, அது வேணா கரெக்டா? இல்லைம்மா, எனக்கு இதுதான் வேணும். இது நல்லா பிடிச்ச துணி, நல்லா பிடிச்சி எடுத்தேன் ஆசைப்பட்டு. இது ஒன்று எனக்கு எப்படியாவது தைச்சிதாமாக்கா ப்ளீஸ். சுதா ப்ளீஸ் தைச்சிதாயேன். கூடனா 10 ரூபா தாரேன். அதுக்கு இல்லக்கா, நிறைய துணி கிடக்கா. எல்லாம் பொங்கலுக்கு கொடுக்கூடியதுதான். அதான் பார்த்தேன். சரி யோசிச்சுட்டு பார்த்துட்டு நேரம் தான் கட் பண்ணி போய் தைக்க முடியாது, தைச்சு தாரேன். எப்போ தருவ துணி? பொங்கல் வந்து திங்கக்கிழமை, நான் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாயங்காலம் யாருமே போய் வாங்கலாம் தாரேன். பிள்ளைங்களாம் என்னக்கா நல்லா இருக்கா? ஆமாம்மா, எல்லாம் நல்லா இருக்குது. ஒன்று ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஒன்று காலேஜுக்கு போயிருக்கு, ஒன்று அந்த வீட்டில் கிடக்கு லீவுன்னு. சரி சரி சரி. காப்பி தான் குடிக்கீங்களாக்கா? இல்லை வேண்டாம்மா, காப்பிலாம் வேண்டாம். இப்போ தான் எல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். அதான் ஒன் டைம் ப்ளவுஸை தந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் அந்த மீனாட்சி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்தில் பூ நிற்கும்லாம்மா. பூவெல்லாம் அநியாய விலை பார்த்துக்கோ. 100 பூ 250 ரூபா இன்னைக்கு. அப்படி வாங்கி வைக்க முடியுமா? அது பிள்ளைகள் தலையில் வைக்கவும் முடியாது. அவ்வளோ தலையிலக்கு நிறைய வைக்கணும்னு நிற்பாளுங்க. அதான் அவங்கள்ட்ட போய் ஒரு 100 ரூபா கொடுத்தா பூ வந்து பறிச்சு வைப்பாங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை, அப்போ வாங்கிடலாம்ல. அதான் அங்கே தான் போகிறேன். ஆமாக்கா பொங்கல்ல, அப்ப பூவெல்லாம் விலை கூடுதலானக்கா இருக்கும். பூ வாங்க போறீங்களா? நானும் வரேன்க்கா. ஏன்னா வந்து மல்லிகைப்பூ அவங்கள்ட்ட சொல்லி வச்சாதான் தருவாங்க. இல்லாட்டா அவளும் விலையை கொடுத்துருவாங்க. ஒரு ஆள் உண்டு பார்த்தீங்களா, பாட்டத்துக்கு வந்து பறிச்சிட்டு போயிடுவான். உனக்கு பிள்ளைகள் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? எங்கே காணும்? நல்லா இருக்குக்கா. அவன் வந்து காலேஜ் போயிருக்கா. இந்த வருஷத்தோட முடிஞ்சு. அவனுக்கு வந்து வெளியூர்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். படிச்சு முடிச்சுட்டான். சரி நல்ல கம்பெனியில வேலை வரட்டும்னு இங்க தான் இருக்கான். இந்த இன்டர்வியூலாம் நான் போயிட்டு தான் இருக்காங்க. நல்ல வேலை கிடைச்சிட்டா சரிதான். நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன், கடவுளே நல்ல வேலை கிடைச்சிடட்டு. நம்ம தான் இப்படி இருக்கும் கஷ்டப்படுவோம், அதெல்லாம் நல்லா இருக்கும்லக்கா. ஆமாம்மா, நம்ம தான் கஷ்டப்படுவோம். பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு வேணும். எல்லா பிள்ளைங்களுமே நல்லா இருக்கணும். அப்போ சரி வரியா, நம்ம அங்கே போய் பூக்கு சொல்லிட்டு வருவோம். சரிக்கா. ஏக்கா உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒரு நெட்டை ஒரு பிள்ளை வந்துகிட்டே இருக்குமே, அந்த குழந்தை இருக்கோ? ஆமாம்மா, உனக்கு எப்படி தெரியும்? என் மகாதான் சொன்னான். அவ சத்தியாதான் சொன்னா போல, அந்த அத்தை குழந்தை இருக்குன்னு. அதான் அவ சொல்லிட்டு இருந்தா, எம்மா அந்த அத்தை குழந்தை இருக்காங்க போல அப்படின்னு நேத்தான் சொல்லிட்டு இருந்தா. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஓ சரி சரி சரி. ஆமாம், கல்யாணம் கண்டி 1 வருஷம் தானே ஆகுது. சரி குழந்தை கிடச்சி நல்லது தானே. வேலையெல்லாம் முடிஞ்சாம்மா? வேலையில முடியலக்கா, பாத்திரம் தான் கிடக்கு. இந்த பிள்ளைகளுக்கு அப்ப கூட அவ குடிச்சா அப்படியே அவனை வச்சுட்டு போயிடும். ஒன்னும் எடுத்து அவனை வைக்காது. இல்லை நீதான் பார்க்கணும். துணி வேற நிறைய தைக்க கிடக்கு. எதை பார்க்க எதை செய்யணும் ஒன்றும் தெரியல. பொங்கல் வேலையும் கிடக்கு. எல்லா வீட்லேயும் அதுதான்ம்மா. அந்த பிள்ளைங்க ஒரு வேலை செய்யாது. எல்லாம் அங்கனா போட்டு அது பாட்டு போயிடும். நம்ம தான் எல்லாம் எடுத்து கொண்டு வைக்கணும் செய்ய. சரிக்கா போமா. மீனாட்சி அக்கா, மீனாட்சி அக்கா. அக்கா இவ பெரிய சிமிட்டி ஆகும். பெரிய இது கணக்காக தான் பேசுவா. ஆமாம், ரொம்ப அங்கே சுத்தத்தில் சிறந்தவா. சுத்தம் பார்த்து அவளுக்கு சீராது. நம்ம தான் வெளியே நிற்போம், அப்புறம் உள்ளே போனால் அங்கேயே நின்று இங்கேயே நடந்தேன்னு கேட்பா. இங்கேயே நின்றுட்டு ரூபாயை கொடுத்துட்டு போயிடுவோம். சுதா என்னம்மா, என்ன 2 பேரும் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லைக்கா, பொங்கலுக்கு பூ வேணும், அதான் உங்கள்கிட்ட ரூபா தந்துட்டு போகலான்னு வந்தோம். கடையில் போய் வாங்க வேண்டியதானம்மா? கொழுப்பை பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு கடையில் போய் வாங்க சொல்லுவா. நமக்கு தெரியாம எங்க வந்திருக்கோம். அக்கா எங்களுக்கு கடையில் போய் வாங்க தெரியும். உங்க தோட்டத்தில் பூ அழகா இருக்குமே, பெரிய பூவா இருக்குமே, அதான் முதல் ரூபா தந்துட்டு போகலான்னு வந்தோங்க. பூலாம் இல்லைம்மா தோட்டத்தில். நாங்கள் அந்த பாட்டத்துக்கு விட்ருக்கோம், அவங்க எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க. எனக்கே பூ கடையில் தான் வாங்கணும்னு இருக்கேன். ஏக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா, ஒரு 100 ரூபாய்க்கு கொஞ்சம் பூ தந்தா போகுது, தலைக்கிறாங்க. கொஞ்சம் நாங்கள் சாமி வெளியே வாங்கிடுவோங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம், ரூபா வேணால் தாங்க. நீங்கள் 50 ரூபா தந்துட்டு 500 ரூபாய்க்கு பூ பறிப்பீங்க, அது எதுக்கு? நானே பறிச்சு தாரேன். ஏக்கா இதில் 100 ரூபா இருக்குது, 100 ரூபாய்க்கு பூ தாங்க. என்னக்கா? எனக்குள்ள பைசா பூ வாங்கும்போது 50 ரூபா தாரேன். எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு பூ தாங்கண்ணா.
சரி சரி ரெண்டு இதுக்கு சரி இனி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பூ வாங்கணும் புஷ்பம் வாங்கணும்னு. தோட்டத்தில் பூவெல்லாம் ஒன்றும் இல்லை, பூ ரொம்ப குறவுமா இப்போ. சரிம்மா அப்போ போயிட்டு வாங்க. கொஞ்சம் விட்டா கழுத்தை பிடிச்சே தள்ளிடுவா போல இருக்கு. வா போவோம் சுதா.